பச்சரிசி ரேஷனரிசி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்புழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் செவரொட்டி ஆனா கிடைச்சதெல்லாம் கேப்போ ரொட்டி நாங்க கேட்டதெல்லாம் ஆட்டு செவரொட்டி கிடைச்சதெல்லாம் கேப்ரட்டி மாட்டுப்பாலு ஆட்டுப்பாலு நாங்க கேட்கல ஆட்டுப்பாலு மாட்டுப்பாலு நாங்க கேட்கல மாட்டுப்பாலு ஆட்டுப்பாலு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கிர்ரு மாடு ஆனா கிடைச்சதெல்லாம் வத்த மாடு நாங்க கேட்டதெல்லாம் கிர்ரு மாடு கிடைச்சதெல்லாம் வத்து மாடு கொள்ளாயி பாக்ஸ் தான் நாங்க கேட்கல உனக்கு கொள்ளாயும் பாக்ஸ் தான் நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் ஊப்பரு ஆனா கிடைச்சதெல்லாம் தீபாவளி ஆப்பரு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் புழுங்கரிசி ஆனா கிடைச்சதெல்லாம் கீவுல நின்று ரேசரிசி காலத்து அந்த மாதிரி பாடுவேன் ப்ரோ நான் கட்டி காத்த என் பிராய்லர் கோழி பண்ண இப்படி குஞ்சுத்தா கோழியா கிடக்கடா
இப்படி பண்ணையில சீக்குழும்னு தெரியவே இல்லையா? பனி அடிக்குதுன்னு நீ மூடு. 2000 பேர் இருந்த இடத்துல இங்க வாருவேன் பூரா கம்மா மீன் ஏழை விட வாழ்வாள் மாதிரி. ஐயோ நான் என்ன செய்வேன்? யாரா பள்ளிக்கூடம் லீவாடா? இதை சாக்கு வச்சு நாளைக்கு லீவ் இல்லாமல் முடிச்சிருக்கேன். அவன் பகுமானா அவனோட லாங்கில் உள்ள குழாயெல்லாம் கலட்டு வா போவோம். காலில் நீர் கட்டு என்னால் நிற்க முடியும். இங்கே நான் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாங்க 60 பிள்ளையோ இருக்கானா எங்க நீ சாஞ்சிட்டானா வாக்கியாக்குள்ள சேச்சி போய் விட்டு பாருங்கப்பா மிதந்துடாம. இந்த நாடகத்தை விடிய வைக்கிறதுக்குள்ள நான் படுற வாடு. நீ மூடு. இந்த பொம்பளையெல்லாம் உள்ளூரா வெளியூராத்தா? எப்போ சாணியோட போவிய? அண்ணே சாணி தொளிக்க போவிய? ஏட்டா வேற கருவூரில் கூடு கட்டின தைலாங்குஞ்சு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் வடக்க தலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிரும். இவன் நத்திந்து மருதமணி வேற எருத்தடிச்ச காக்கா மாதிரி இப்படி கிடக்க. டீ கடையே இல்லாத ஊர் இன்னைக்கு தாயா பாக்குறேன். ஏதாவது கோமியம் கீமியம் இருந்தா சுட வச்சு கொண்டு வாங்க. அண்ணே உப்பு கறிக்கும்னே. டீ மூடு. யாராவது ஒரு ஆள் சுதாரிச்சு கடை ஓட்டுருந்தீங்கன்னா நாளைக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன். 1 லிட்டர் பாலில் 7 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் தூக்கத்தில் தெரியவா போகுது. நான் என்ன செய்வேன்? என்னைய பார்க்கும்போது உங்க எல்லாத்துக்கும் தெரியாதா விதநெல் வாங்க வந்திருக்கேன். அத்தாய் கொஞ்சம் திரும்பி படுத்தாய். அதான் சீதை திரும்பி படு. கொசு ஊத்தி பொருதி விடவா? எதுக்கு வந்திருக்க நீனா? ஏன் வந்து குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. இந்த இடி விழுந்துருச்சுல. நல்லா இருந்த மனுஷனுக்கு வெயில்ல இடி விழுமாடா? பக்கத்துல கிடக்குற அதை எழுப்பி விடுவேன். அது ஏன் அப்படி படுத்து கிடக்கு சுருட்ட பாம்பு மாதிரி? நீ வீட்டுக்கு போவேன். வீட்டை பூட்டிட்டு வந்தியா திறந்து ஓட்டு வந்தியா? சிச்சுக்க தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? இந்த சொல்றேன் பாரு, வளர்த்து வச்சு எப்படி புடுங்குறியான் பாரு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜனுடைய மகன் நான். கட்டு 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 கல்லுக்கு கட்டுக்கு உளுந்து துவர விளக்கன். என்னைக்காவது ஒளிப்பான்ல ஆக்க போற செகல் தெரியா? எங்க அம்மா சொல்றா கும்மா. எத்த தண்டி வார்த்தை பச்சை தண்ணி பல்லு விடாம பேசுறான் பார்த்தாய். எங்க அம்மான்றேன் நொம்மான்றேன். அப்புறம் எப்படி ரேஷங்கள்ல அரிசி விடுவாங்க? பூரா 100 நாள் வேலைக்கு போய்கிட்டு எத்தனை கடப்பாறை வளைஞ்சிச்சோ, எத்தனை மம்பட்டி கடை முறிஞ்சிச்சோ, தவிச்சு போனேன். என் சீதை நீ வெட்டிட்டாலும் சுரக்கா வெட்டி தகந்துரும் வாமடையலாம். ஐயோ ஆத்தா விழுந்து விழுந்து சிரிக்குதே. வெக்கத்தை பாரு. பழைய தலை ஐயா இருக்காரா? பழைய T50 இதெல்லாம் மைலேஜ் கொடுக்கவே கொடுக்க. இது ஹோண்டா. எங்க அம்மா உங்களை மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படி எக்கோ வைக்கிற? தரத்தியும் பிடிச்சவள அவர் ஓனர் வைக்க மாட்டான். நீ ஏன்டா இப்படி எக்கோ வச்சு 100 ரூபா சம்பளத்தை ஏற்றி பார்க்கலாம் பார்க்குறியோ? குறைங்க ப்ரோ. எனக்கே பயந்து கிடக்கடா பரவாயில்ல. இதுக்கே இப்படி நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமையை யோசிச்சு பார்க்குறேன். எங்கள் வாத்தியார் நல்லா பாடுறவர், திறமையான ஆளை கொண்டு வந்து இங்கே ஓட்டுட்டு காலையில் வரும்போது பூரா பேர் ஆன்றதா அவர். 7 பிள்ளைய பார்த்துச்சு எங்கள் அம்மா. என்ன வேற வேலை இல்லை அண்ணே அப்பாவுக்கு அம்மாவுக்கும்? இதே வேலை தானா? ஏன் நீ வேணா கவக்கம்பரத்து போய் கிளச்சி விட்டு வா. சோறு தண்ணிலாம் எங்கண்ணே? சோறு தண்ணி எல்லாமே அங்கனே இருப்பா. எனக்கே படபடந்தே வருது. அதுல மூத்த பிள்ளைதே அது. மிதி மாண்டு போனே பூச்சில துப்பிடாத. எங்க அப்பா அந்த வெறி பிடிச்ச அந்த வேங்க எங்க ஆத்தாவை சுத்தி சுத்தி வந்தார். 8வது பிள்ளைக்காக எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டு அப்பா என்ன பண்ணார்? காலில் கும்பிட்டு விழுந்தார். அப்படி சொல்லுங்க.
7 பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்ததுனால கிரகம் என்னைய பிடிச்சி ஆட்டுது, நீ உளுந்தைய போட்டு ஆட்டுற. அது எங்க பெரியப்பா, அவருக்கு 6.5 பிள்ளை. எங்க பெரியப்பா தான் குறிஞ்சி நாட்டுடைய நம்பிராஜன் தம்பி, ஒரு தூம்பிராஜன். சீமராஜன் நீ பொத்து. 8வது பிள்ளைக்காக எங்க ஆத்தாட்ட போய் எங்க அப்பா அழுது பிறண்டு அக்கினி செட்டுலாம் ஏந்தினார். எங்க அம்மா அப்படி கூப்பிட்டு கமான் ப்ளீஸ் அப்படின்னு எங்க அப்பாவை செகில்ல ஒரு அரை அரைச்சு. ஆமா, அந்த காலத்துல இருக்கு ப்ரோ. இப்போ எல்லாருமே நீங்க தமிழ்நாட்டுன்னு சொல்றீங்களே, தமிழை கரெக்டா பேசுறீங்களா? தினசரி இன்னொருத்தன் பொண்டாட்டியத்தான் 100 தடவை சொல்ற எல்லாரும். ஹலோ, செல்போனை கண்டுபிடிச்ச பொண்டாட்டி வேறு. ஹலோ, ஓன் பொண்டாட்டி சொல்றியா? எல்லாரும் எடுத்தவொடனே பிரியா, ரம்பா, ஊர்வசி சொல்றியா? பாசத்துக்குரிய எங்க அண்ணே கரசகுளம், எங்க அண்ணே மணி அண்ணே பவதாரணி. சொல்லு சொல்லு மணி அண்ணே சொல்லு. அயன் கரசகுளம், பவதாரணி டிப்பர்ஸ். எங்கு சென்றாலும் நாடகத்துக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் 500 ரூபா கொடுத்துரும், எப்பயுமே கொடுத்துரும். நீ நல்லா இருப்ப, அடுத்த வருஷம் நீ 2000 3000 கொடுக்குற அளவுக்கு வளரணும். 500 ரூபா வந்துருச்சான்னு தெரியலடா. எங்க அண்ணன்டா, அது மூத்தது. 7 பிள்ளையோட அதுதான் 7வது பிள்ளை, இவன் 8வது கிராஸ். அதுக்குள்ள கிடங்களை விழுந்துட்டு நான் என்னத்து சொல்ல. எல்லாரும் கதையை கேளுங்கத்தா. ஒரு பொம்பளை எவ்வளவுதான் தாங்குவாங்க அம்மா. 7 உள்ள 10 அந்த எடுவட்டவையை விடணும்ல எங்க அப்பா. 8வது பிள்ளைக்கு போய் எங்க ஆத்தாவை விரல்லாம் பிடிச்சி உருவிருக்கேன். எங்க ஆத்தா சொல்லியிருக்கு, கற்ப பையில இடம் இல்லடா, கற்ப பையில இடம் இல்லை, வேணும்னா சிவகாசி வெடிப்பை இருக்கு, அதுல ஏதாவது செஞ்சு விட்டு போடா. என்ன வெடிப்பையில சங்கட்டமா இருக்காது? நீ கொஞ்சம் குனி வாங்கி வாவேன். எங்க அப்பாவுக்கு கிரகம் மேல கிரகம் ஏறுது. ஏன்னு வெடிப்பை எடுத்ததுக்கா? அதனால எங்க அப்பா நொந்து போய் ஊர்ல காத்தமுத்து பேச்ச கேட்டு பொன்னுச்சாமி வீட்டுக்கு போய், உங்க மயன் 7 பேர் சாதகம் தான் உன்னை பிடிச்சி ஆட்டுதுன்னு சொன்ன உடனே எங்க அப்பா, நீங்களே ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருந்தீங்க மாதிரி. சாதகத்தை எடுத்துட்டு சோசியர் வீட்டுக்கு போயிட்டார். 250 கிலோமீட்டர். அப்போ வண்டி கிடையாதுங்க. சோசியர் வீட்டுக்கு போன உடனே சாதக நோட்டை அப்படி நீட்டினாரு. சோசியர் எங்க அப்பா எட்டிக்கிட்டு மசத்தை பிடிச்சி 2 அரை விட்டேன். என்ன அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? கொண்டு போனது நம்ம காது ஊத்து மொய் நோட்டு. சந்தனம் தடை இருக்கிறன்னு எல்லாத்துலயும் இங்க தடை வைக்கிறாங்க. சத்திய சோதனை. அதே சாதனை. திருப்பி அப்பா இங்கிருந்து கேது கேது கேதுன்னு ஓடியாந்து வீட்டுக்குள்ள இருக்க ரெங்கு பட்டியை திறக்கும் போது கையை விட்டாரு. நட்டுவாக்களி கொட்டி பிடிச்சி பழைய வெட்டி. அந்த வலியோட அப்பா வெறி கொண்ட வேங்க தேளு கொடுக்கையும் பிடிங்கிட்டு அவர் அந்த ரெங்கு பட்டி பூட்டையும் பூட்டி விட்டு, இருடா நானே யோசிச்சு யோசிச்சு தான்டா சொல்றேன், நீ என் தம்பியாடா, டைலாக்கு மறந்துருப்பா ஐயா, நீ படுப்பா, நீ படு, உன்னை யாரு எழுப்பி விட்டாங்க அண்ணன், படு என் சாமி, அவ்வளவுதான். நீட்டி நிமிர்ந்துட்டானடா நிலவாசம் மாதிரி. மறுபடியும் எங்க அப்பா ரெங்குப்பட்டிக்குள்ள இருக்க சாதக நோட்டை எடுத்துட்டு கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்தாரு. சோசியர் அருவாமனைக்கிட்ட அப்பா வெட்டிவிட்டேன். என்ன அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? கொண்டு போனது கரண்ட் புல் அட்டை. உடனே அந்த காலத்துல கரண்ட் புல் இருந்துச்சான். இது எந்த காலம்? அந்த காலம் கூரை வீட்டுல இருந்து கரண்ட் புல் கை தட்டலாம் போதும். கரண்ட் புல் கை தட்டு வாங்கின ஒரே பாப்புன்னு நான் வழியில உங்களை சிரிக்க வைக்க நான் என்ன செய்ய? புதுசு புதுசா ஏதாவது சொன்னாத்தே நீங்க சிரிப்பிய. இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மறுபடியும் எங்க அப்பா ஓடியாந்து எங்க அம்மாட்ட கேட்டார், சாதக நோட்டு எங்கடி இருக்க பிறகு பையன் மகன் அரைஞ்ச அறையில. எங்க அம்மா அழுதுகிட்டே ஓடி போய் நோட்டை எடுத்து வந்து கொடுத்துச்சு. அப்பா கொண்டு போகும்போது சோசியர் அன்னைக்கு உடம்பு சரியில்லையா, போர்வை பத்திரி படுத்திருக்கா. சோசியர் கொண்டாட்டி வரைஞ்சி கட்டி வாசத்துல சோகம் போல அப்பாவை பானைக்கிட்டே அடிச்சுச்சு. ஏன்னா கரெக்டா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு. இப்ப அப்பா கொண்டு வந்து 100 அட்டை. சரின்னு அப்பா
ஒரு வழியா பொறுமையா நைட்டு பூரா இரவு பூரா கண் முழிச்சு நோட்டை எடுத்துட்டாருப்பா. அப்பாடி இரு, அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கே, நீ உடனே சொல்லாத. நோட்டை எடுத்துக்கொண்டு போகும்போது சோசியர் வெளியே இருந்துக்கிட்டு இருந்தவர் வயக்காட்டில். நோட்டை பார்த்தவொடனே அப்பா வெளியே இருக்கும் போதே அடிச்சு விட்டேன். என்னன்னு கேளு. ஏன்னு அப்பா இப்போ கொண்டு போனது அம்மாவுக்கு பெரியாஸ்பத்திரி சுகருக்கு வாங்கின அட்டை. சொல்லவே மாட்டேன் இருந்தா அத்தா. கடைசியா அப்பா செத்து போயிட்டாரா? உன் தலையை வச்சு ஒரு நகைச்சுவை பண்றேன். அப்பா கடைசியா கொண்டு போய் நோட்டை கொடுக்கும்போது சோசியர் அப்பா மேல பெட்ரோல் கொண்டு வீச தெரிஞ்சேன். என்ன பெட்ரோல் வீசினாரு? கடைசியா அப்பா கொண்டு வந்து பேனு மருந்து சிட்டை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன பேனு மருந்து சிட்டையை கொடுத்ததுக்கா? நானும் ஊர் உலகத்துல 2 விலை தாய் கிடைக்குமான்னு கூட ஏங்குறேன். செகனட்ல ஏதாவது இருக்கா ப்ரோ? அண்ணன் தம்பியா பழகிட்டான். அப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஐயோ எனக்கு படபட இருக்கடா. இல்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதனாலதான். மச்சான் நீங்களே லோலர் மாதிரி இருக்கீங்க. மச்சான் உன் தங்கச்சி எப்படி டிராக்டர் டயர் மாதிரியா இருக்கு? ஆள் ரொம்ப அழகா இருக்கும் மச்சான். சுரக்கா வட்டிக்கு நான் வந்த நேரம் உஜ்ஜயினி மகா காளியம்மா கருப்பா உன் கண்டு எல்லைக்கு போதுடா. கண்ணு திறந்துருச்சு. இருடா, இந்த உளுந்த வடை மண்டையே தங்கச்சிய தர முன்றியா கருப்பா. அடுத்த வருஷம் உன் கலரிக்கு ரெட்டை புள்ளையோட வந்து உனக்கு உடும்ப வெட்டுறேப்பா. கடாய வெட்டுறேப்பா. மச்சான் மச்சான் உன் தங்கச்சிய கூட்டு வாங்க. இந்த கூட்டி வந்து விடுறேன். மெதுவா போங்க. இலை பீரோல துணி எடுத்து விடுறா. வேற நிறகமாயில கட்லா செத்தது மாதிரிலடா போறேன். இலை இவன் சம்மந்தம் எனக்கு வேணாம்னே. இவன் ஒரு ஆளே ஒரு சிப்பு அரிசியை தின்று ஏப்ப போட்டு போயிடுவானே. கார்ல போகும்போது 2 ஊடிய பைக்குள்ள அள்ளி போட்டு வர போவேன். என் அழகு தேவதை வந்து விட்டா. ஏய் ஏத்தா சுரக்கா வட்டி பொம்பளைக்கு பூரா முண்டாட்டியை பார்த்தா நக்கலா தெரியுதோ? உங்களுக்கெல்லாம் போறாம இப்போ அழகு வெட்ட உள்ள நம்ம மூஞ்சி அழகு இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் போறாமையா இருப்பீங்களே. மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு. ஏன் மச்சான்? மச்சான் உன் தங்கச்சி கையை எங்கனையே பார்த்துருக்கேனே. உளுந்தவடி அப்படி பிச்சு பிச்சு லபக்கு லபக்குன்னு போடுற கை மாதிரியே இருக்கு. என் காருக்குள்ள உட்காந்த கை மாதிரியே இருக்கு மச்சான். சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். வேற ஆளு. அதே நெளிஞ்சு போன சாந்து சட்டி, அதே குட்டமுத்தி கை, என்ன மச்சான் அதே கவட்டா புலி காலு. என் குடியை கெடுக்க பாக்குறியாடா மச்சான்? கொஞ்சம் ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கிறேன். எனக்கு படபடன்னு இருக்கு. வேற எதையும் காட்டி தொலைச்சிடாத. உங்க தங்கச்சி குரல் எப்படி இருக்கு நான் சோதிக்கணும். கொஞ்சம் பேசுவாங்களா? பேசுவாங்க மச்சான். ஸ்வீட் ஸ்வீட் பாட்டே பாட சொல்றேன். பேச சொல்லு. செகுல தெரிக்க அரைஞ்சு வருவேன். சரி பேசு. நான் சொல்றதை விட்டு நீ அகராதி மயிரா பேசாத. அண்ணா என்னது லேய வைக்கிற உங்களை மாதிரி அண்ணா. இந்த வாய்ஸ் எங்கனே கேட்டிருக்கேன், மட்டுப்படலை. பாட சொல்லுங்க. அண்ணா பேசவா? நானு என்னடா கட்டியும் பிள்ளைகிட்ட முள்ள புடுங்கின மாதிரி சத்தம் வருது. அது உங்க மச்சாமை. ஆம்பல் நாயா பொம்பல் நாயாடா? ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தடிக்க மானே மாங்குயில. என்னடா ரம்பத்துல போய் இரும்புல அறுத்தது மாதிரி சத்தம். மெலோடியா பாடுங்க. ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி. இது இப்ப வேணா கொசு கடிக்க அப்புறம் வாரி. மெலோடியா பாட சொல்றேன். மெலோடியா பாடுமா? ராசாவே விரைக்குமா? இருங்க இருங்க டானிக்க குடிச்சிட்டு வாரி. மச்சானுக்கு நல்ல பாட்டா பாடுமா? அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ண மூடனா மயிரா தெரியும். அரைஞ்சூரியம் சாஞ்சு சட்டியோட ரத்தினமே முத்த வைக்கவா? அதுக்காக பட்டணம் போய் பட்டணம் கட்டவா? நான் என்ன இளங்குடியா கட்டி ஆலமரத்தை தொங்கோட போறேன். பூங்காத்து உறங்குமா? சாவே சுருங்குமா? இது லைட் அடிச்சு பார்த்துட்டு பாருங்க. நல்லா பாடுமா? ரொமான்ஸா?
ஒரு தேவதை. மச்சான் என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்கா? இருங்க மச்சான் கொஞ்சம். எந்த காட்டு கெடுகு இருக்க முண்டையோ அது என்னடா கரையாம்புத்து பாதியில பிஞ்சது மாதிரி என்ன மடுவுது. உங்களை மயக்கிறதுக்குன்னே சைடு ரோஸ் வச்சுட்டு வந்திருக்கு. ஏய் இருங்க ப்ரோ, சைடுல வைக்குது லெஃப்ட்ல வைக்க எனக்கு படபடன்னு வருது. இருங்கடா டேய், எந்த காட்டு முண்டாடா இருத்தா உள்ள சோறே இறங்காம இருக்கு. இது என்னடா உள்ள கப்புதடா, என்னடா என்ன கருமத்தை வச்சு தொலைச்சு. உன் பேர் என்ன? ஆத்தா சொரக்காப்பட்டி பொம்பளை இதை 100 நாள் வேலைக்கு கூட்டு போறீங்களா ஆத்தா? கிளருக்கு கை வெட்டிடும். இது போய் அட்டையை பதிய சொல்லும். பதிங்க நான் அவர் வெட்டி இதுக்கு சைடு ரோஸ் வேற. அது மண்டை மசுர பாருவே கூலம் எரிஞ்சது மாதிரி. நாட்டுல இந்த மாதிரி பொம்பளை கிடைக்காம எதிர்றாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல தொற்று வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அப்ப 101 ரூபா முடிஞ்சு வச்சு தொடமா? எங்க அப்பா அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. ஏன் ஆடுகாலி முண்டை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு? பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே. நீ பாடும் போது பருவு வரப்பட்ட மாதிரியே இருக்கு எனக்கு. பருவு வெட்டா திருப்பரங்குன்ற கோயிலுக்கு மிளகும் உப்பும் வாங்கி போடு, வெட்டு போகும். இது வாய பாரு, கிளி சூத்து மாதிரியே இருக்கு. இது நல்லா இருக்கு. செய்யா யாரு மஜா? என் இளையதாரம். அண்ணே என்னாச்சு? இந்த கிராமத்திலையும் யார் இந்த கழட்டு முண்டை? ஆயிருந்தான் இந்த தமிழகத்துல நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை தமிழகத்துல பூரா இளையவடியா இளையவடியான்னு சொல்லுவாங்க. இளையவடியா? இவதான் உங்க அக்கா சப்பு. ஐயோ ஊரே சிரிக்குதே. இப்பதான் தெரியுது அந்த பிள்ளைக்கு ஆளுகளை பார்க்க மாட்டேன். யார் மாமா அந்த கிழவி? இவதான் உங்க அக்கா. யாருக்கு யார் அக்கா? கழட்டு முண்டை மாதிரி இருக்கா அக்காங்கிறீங்க? உன் சிலிண்டருக்கு பங்குக்கு வந்தவ. என்னடா அங்கங்கம்மா ஆடுது, என்னத்தை தெரிஞ்சு என்ன சொல்லு கர்மத்தை சுட்டு புடிச்சடா. வர வர உங்க ரசனையே இவ்வளவு. தங்கச்சி அண்ணனுக்கு ஒரு ஆசைடா, என் மச்சானுக்கு உதட்டோட உதடா முத்த கொடுத்தேன்னா. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லங்க. ஏண்டா இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஏண்டா சப்பு? ஏன் நீ எல்லாம் உனக்கு என்ன ஒரு மனசாட்சி? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுக்க. ஐயோ யாரு கிளி யாரு குரங்கு? நான் குரங்கு, அது கிளியா? ஏண்டி லூசு முண்டை, ஓகே மூஞ்சிய முத கல்யாணத்துல பாத்துக்கியா? நீ தைலியா? அது முகரைய பார்த்தா முத அறுத்து புரியா அறுத்து. மூஞ்சிய பார்த்தா 4 நாளைக்கு மூடு வராது. ஏண்டி யாரடி காட்டு? ஒன்னே தாண்டி சொன்னேன். அது முத மூடு, எனக்கே பயந்து வருது. திறந்து வாடு. ஐயோ சப்பு கோபப்படாத. அது என்னது மாமா, பணிக்கு வந்த வேலை கட்டி பாரு. ஓ இல்ல என்னை பார்த்தா உனக்கு அடி போடி முண்டை. ஏய் ஏ மதுரை வளைக்கு வரே. மதுரை வளைக்கு. முத மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? மூஞ்சி பட்டா ஓ மூஞ்சி. அடி ஆட்ட கட்டி ஆடுறியா ஆட்டகாலி? யாரு ஆடு ஆளு? கீழ பாத்து கண்ணு புடிச்சோனே முத காலை பாரு. இத பார்த்து எப்படி உனக்கு மூடு வந்துச்சு? அநியாயமா இப்படி இத பார்த்து இதுக்கு இப்படி அலையலாமா நீ? எதுக்கு? இதுல என்ன இருக்குன்னு இத பார்த்து விரும்புன? என்ன இல்ல. என் காலால குறியாடி காலால. இது காலு. இத நீங்க பார்த்து விரும்புனீங்க. நான் என்ன சொல்லுவே வர வர ஏப்படி ஜெயா ஜெயா என்ன செய்யா அதான் அதை செஞ்சுட்டியா, அப்புறம் என்னத்த செய்யா? இல்ல எங்கனுக்குள்ள பொங்க கரும்பு பார்த்தனே. அதுக்கு அருப்பு இல்ல, சூப்பி போன இது. என்னது? அதுக்கு காலு. காலா அது என் மச்சான சாச்சிட்டாளுகளே. ஐயோ மச்சான்
என்ன ஒப்பு வச்ச? நான் பெத்தேன் பிறந்தேன். எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தியான் பிறந்தாங்க? மயிறு மகளே, ஏய் நீ கொண்டா. நான் என்னதான் செய்வேன் ஏ ஐயா? ஒண்ணு செய்ய முடியாது, இருத்தா. அது மண்டையில பூவா இல்ல பத்தியா? கல்லுல வெல்டிங் வச்சது மாதிரி உன் முகரையும் மூஞ்சி. கர்ம இத பார்த்து எப்படி அவனுக்கு மூடு வந்துச்சு? ஏய் சண்டை வர போடக்கூடாது சிம்ரன். சிம்ரனா? ஐயோ என்னையா சிம்ரனுக்கு வந்த சோதனை? யாரு? ஏய், நம் போடி இது முகரே பாரு. போடி இது வல. ஏய் என்ன 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 என்னடி நோரிக்கு விடு. நோ கரையாம்புத்து டச் நோ. எது கரையாம்புத்து? கரையாம்பத்தை ஒடிச்சு விட்டுறாத கதவாளியை விட்டு வர முடியாது. அடுத்த மச்சான் என்ன கர்மத்தை வச்சிருக்காங்க? படுத்தா. தள்ளி விட்டுருங்க, இன்னும் ஒரு நூறு தள்ளி வைக்கிறேன். தங்கச்சி டா அத மூடி தொலை முத. நீ என்ன சொல்றது? ஓ வேண கட்டி மாதிரி அத வச்சு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் தண்டனை. தலைய வலிச்சு வாயில தங்கச்சி வருது லூசு. என்னவா இருக்கும்? மாமன் பேரு சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. புத்தி வச்சு வைக்கத்த வைக்கு. தங்கச்சி அள்ளி இருக்கு சொல்லி இருக்கு. அள்ளி இருக்கு சொல்லி இருக்கு. மணி சாயும் நேரமா இத தாங்காது. பொத்தி வச்ச மல்லிகை அடி இருட்டு. ஒன்ன நினைச்சி மஞ்ச குளிச்சி. ஒன்ன நினைச்சி மஞ்ச குளிச்சி. கீழ முதுகு தீக்கவா இத தாங்காது. பொத்தி வச்ச மல்லிகை பேசி பேசி ஆசையானதே. ஆளானதே ரொம்ப நாளானதே. ஆளானதே ரொம்ப நாளானதே. அம்மா வணக்கம் அம்மா. அம்மா நம்ம இடத்துக்கு ஏய் இந்த முட்டை தங்கச்சி இருக்கு. அண்ணா இந்த முட்டை பேசி பேசி மாசமானதே. யாரு மாசமானா? தங்கச்சி இது உன் கொழுந்தியா? கொழுந்தியா? இவங்க யாரு? அதான் உங்க நாத்தனா. எப்படி நாத்துனா? நேத்து வயக்காட்டுக்கு உரம் ஏத்துனேன். அதுல எப்படியும் அந்த புழு வந்து அது சேர்ந்து. என்ன ஒரு முட்டு? அது வாடகைக்கு வச்சு தெரியுது. நேத்து வரப்புல கரையா வெட்டி பிடிச்சது. அண்ணா இந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கேன்ல பார்த்தேன். ஏன்? 5 மாசமா இருக்கு. ஸ்கேன்ல பார்க்கும்போது வெள்ளாட்ட புழுக்க மாதிரி நம்ம தெரிஞ்சு டாக்டர் செத்து போனேன். இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது புழுக்கையா இருக்காது, தாறு உருண்டையா இருக்க போது. அண்ணா இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க இவங்களை? ஏத்தா என்ன ஒரு அழகு! என்னத்தான் ஏத்தாய் இதை நான் கட்டினேன்னா நான் எத்தனை லோன் வேணா வாங்கலாம். சப்பு லோன் வாங்குறேன் வீட்டுக்கு வர மாட்டேன்.
வரும்போது இப்படியே லோனும் கொடுக்கவும் மாட்டாங்க. சடனாகி நினைச்சு விழுந்து சாக்கடையில் விழுந்து ஓடிடுவாங்க. கரண்ட் புல்லு குறிக்க வர மாட்டாங்க. அது என்ன சடனாகி 2 பக்கம் தொங்குதே அதனாலயா? வா, ஏன்னா மாசமான உம்பளைய நான் மோசம் பண்ணக்கூடாது. நீ மோசம் பண்ணனாலதான் அது மாசம். பிள்ளை விறக்கும் போது நானா ஐயோ என்னால சீர் நிக்க முடியும். அந்த பிள்ளை விறந்தவனே நான் சுரக்கா வட்டிக்கு தான் தூக்கிட்டு வருவேன். வந்து உசேனி மாசான மைசானி கோயில்ல மச்சான் என் தங்கச்சிக்கு வளகாப்பு எங்கே வைக்கலாம்? சுடுகாட்டுல கிளச்சிக்கிட்டு வைக்கிறேன். இருடா தங்கச்சி பறைய வரட்டு. ஆளோளம் 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 இந்த கல்லா பறந்த அடிக்கலாம்னு நினைச்சேன். கோழி குஞ்சை தூக்குதுன்னு அதான் செத்து போச்சு. அடி பாதகத்தி, எந்த கோயிலுக்கு மொட்டை ஓட்ட? ஏண்டி ஒட்டு மசூர் வச்சிருக்க உனக்கே இப்படி ரப்ப இருந்தா என்ன கர்மம் அது? சொரக்கா வட்டியில என் நடிப்பை பார்த்து எவ்வளவு பேர் போறாம போடுறாங்க. மசுரை புடிங்கி போடுறேன். பேசட்டும், நாளைக்கு வத்ராப்பு கல்லுப்பட்டி விருதுநகர் அவர் ஊர் பேரை மறந்துட்டான்னு எடுத்து கொடுக்குறீங்களா? மதுரை வரைக்கும் பேசட்டும். சொரக்காவட்டியில ராதாகஞ்சேண்டா வந்து செஞ்சேன்டா. நாளைக்கு நாட்டு மக்கள் பூரா பெருமையா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சொரக்காவட்டியில ராதாகஞ்சே வந்து மசுரை புடுங்க. அழுக்கு ஒரு திசையின் நின்று கவரவிகள் விரட்டுவ பாதகத்தி உள்பாவடை இல்லாம அதிரச பாக்கெட்டு கவரை பாட்டியிருக்க.